கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்காக தினந்தோறும் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில தினமும் நாங்கள் ஜெபித்து வருவோம். ஓகே, சரி. இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் ஒரு வார்த்தை வண்ணமாய்ச்சது. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று சொல்லி நினைக்கிறவன். புத்திமதிகளை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் அறிவை விரும்புகிறார்கள். புத்திமதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அறிந்து ஆராய்ந்து அதன்படியே உண்மையாய் நாம் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க அவர் வல்லவர். எந்த ஒரு மனிதன் புத்தியாய் நடக்கிறானோ, யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் போது நீ புத்தியாய் நடந்து கொள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே என்று சொல்லி யோசுவாவின் புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த புத்தியை நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் சொன்னால் நம்மால் கேட்பதில்லை தானே. சோ ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தையின்படி புத்திமதிகளை விரும்ப வேண்டுமாம். நல்ல ஒழுங்குள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், பயபக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், அதே போல் பெற்றெடுத்த தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் இருப்போமே. ஆனால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அறிவை தருகிறார். அறிவு உங்களுக்கு வருமானால் மகிமையான காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். அதைத்தான் இந்த வசனம் சொல்றது. அடுத்த பகுதியை வாசிக்கும் போது மிகுந்த கொடூரமா இருக்குது. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ அவன் மிருக குணமுள்ளவனாயிருக்கிறான் என்று சொல்லி. யார் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறார்களோ, புத்திமதிகளை விரும்பாதவர்கள் அவள் மிருக குணத்தை போன்றவர்களாய் இருப்பார்களாம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மிருக குணம் உள்ளவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் நடந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயம் கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார். நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னோடு இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். புத்திமதிகளை விரும்ப அந்த ஞானத்தை அவர்களுக்கு தருவீராக. ஞானமாய் இந்த பூமியில நடப்பதற்கு அந்த கிருபை தருவீராக. உங்களுடைய பரிசுத்தம் உள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் ஞானத்தை தாரும், பரலோக கிருபை தாரும். இவர்களுக்கு நல்ல விசேஷத்தை ஆசீர்வாதங்களை தந்த கிருபையை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Thank you. God bless you.